எனது ஏஞ்சல் ஃபிஷ் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சுலபம். ஹாய் கைஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கப்பி ஃபிஷ் வந்து குட்டி அப்டேட் பாருங்கள். இப்போ தான் வீடியோ எடுக்கலான்னு வந்தால் அதுக்கெல்லாம் குட்டி போட்டு வச்சுருக்காங்க கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ப்ரீடிங் பேரான ஏஞ்சல் ஃபிஷ் பாருங்கள். இதில் ஃபுல்லாக உங்களுக்கு விளங்கிடும் எது மேல் எது ஃபீமேல். அந்த பிளாக் கலர் மேல், எல்லோ கலர் ஃபீமேல். இதோட டிஃப்ரென்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேலை விட பெருசாகவே இருக்கும். அதோடைய மேல் ஃபின்ஸ் பார்த்திங்கன்னா அது நல்லாவே நீட்டாக அப்படியே இறங்கியிருக்கும். அதோடைய வாலில் மேலோட இது லென்த்தாக பேத்தியிருக்கும், அதோட கூர் மாதிரி. ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா அதே நேரம் அந்த வால் ஸ்மாலாக தான் இருக்கும். இப்போது மேலோட தலையில் அப்படி பாருங்கள், ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒன்று அப்படியே மேலே போகுதுலாம், அதே இது ஃபீமேலுக்கு ஈக்காது. இதுலேயே உங்களுக்கு மேல் ஃபீமேல் பிடிச்சிடலாம். நீங்கள் இப்போ ஒரு அக்வாரியம் ஷாப்புக்கு போகிறீங்கன்னா பாருங்கள், ஒரு 30 நிமிஷம் நின்று பாருங்கள், மேல் ஃபீமேல் தனியாக ஒதுங்கும். அதில் நான் சொல்கிற இந்த டிப்ஸை நான் செக் பண்ணி பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு விளங்கிடும். இப்போ ஃபிஷ்ஷை பிடிச்சி அதோட ஃபின்ஸோட பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறோம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சி அதோட கீழே உள்ள 2 அந்த தாடி மாதிரி இருக்குல்ல, அந்த ஃபின்ஸை தான் பார்க்க போகிறோம். மேலுக்கு பாருங்கள், அந்த ஃபின்ஸுக்கும் அந்த மற்ற ஃபின்ஸுக்கும் இடையில நிறைய கேப் இருக்குது. நல்லாவே பாருங்கள், நிறைய கேப் இருந்தால் அது ஃபீமேல். இந்த பாருங்கள், அதே நேரம் மேலுக்கு பார்த்திங்கன்னா அது கம்மியான கேப் தான் இருக்கும். பாருங்கள், நல்லாவே சின்னதாக தான் இருக்கும் அந்த கேப்ஸ். பாருங்கள், இதிலே உங்களுக்கு அழகாக கண்டுபிடிச்சிடலாம். கேப்ஸை பார்த்திங்கன்னா நல்லாவே சின்னதாக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இதில் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிற எப்படின்னு விளங்கிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.